தென்றலே மெல்லப்பேசு சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இங்கே கலம்மா தன்னோட அரசியல் சாம்ராஜ்ய கனவுக்கு முட்டுக்கட்டை போட்டதும் மட்டும் இல்லாமல் முடிவுக்கு கொண்டு வர வச்சதும் இந்த இளமதி தான். இவ இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவ தான் அன்னாடங்காட்சி இவளும் வந்துட்டான் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு துணையாக இந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வாழ வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி மேலே கோவமாக இருக்கிற கலாமா எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்க கலாமாவுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். நம்ம இளமதியை பார்க்குறதுக்கு ஆசையாக இளமதியோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல இங்கே சித்தார்த்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நாகரிகமே இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அது எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களே அனாதைங்க, இந்த அனாதையை பார்க்குறதுக்கு இந்த 2 அனாதைகளும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து பேசுனது கேட்டதுமே நம்ம இளமதிக்கு என்ன சித்தார்த் திமிரா, உனக்கு பெரியவங்ககிட்ட எப்படி நடக்கணும் கூட உனக்கு மரியாதையாக பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் இங்கே சித்தார்த் வந்து கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கிறவங்க, ஆமாம் நான் உள்ளதை தானே சொன்னேன், உனக்கு எதுக்கு கோபம் வருது, நீயே ஒரு அனாதை, அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு அனாதை தானே, உன்னை தேடி வந்து பார்க்குறவங்களாம் அனாதையாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன தப்ப கண்டா இளமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா சொன்னதை கேட்டதுமே நம்ம இளமதிக்கு கோபம் வந்து பலாருன்னு அரை கொடுக்க கையை ஓங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கலாமா அப்போ தான், ஏய் இளமதி என்ன பண்ணுற, என்னோட பையனை நீ எப்படி கை வாங்குவா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்பளைய ஒரு பொண்ணு எப்படி கை நீட்டுற துணிவா அப்படின்னு சொல்லிட்டு இளமதி கிட்ட நம்ம கலாமா பேசும்போது தான் அப்போ தான் பரமனும் வராங்க. பரமனை பார்த்ததுமே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கேட்கும்போது, இல்லைடா இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கே ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம நம்ம சித்தார்த்தை கை வாங்கி அடிக்கிறதுக்கு இந்த இளமதி துணிவா, இவ்வளோ தூரம் ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிறவ இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாதுடா பரமா, இவளை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் மூலமாகவே இளமதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இந்த கலாமா. ஆனால் நம்ம பரமனோ எதா இருந்தாலும் நம்ம இளமதி செய்கிறதுல தப்பே இருக்காது, அவள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இளமதிக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற பதில் நம்ம பரமன் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி கலாமா சொல்கிறத கேட்டதுமே பரமன் வீட்டை விட்டு இளமதியை அனுப்பிச்சே திருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாமாவும் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பரமனும் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் பண்ணுறாரு. ஏன்னா கலாமாவை ஏற்கனவே எதுக்க துணிஞ்ச பரமன் இப்போவும் நம்ம இளமதிக்காக கலாமட்ட பரமன் பேசுகிறாங்க. என்னென்னு பார்த்தா, அம்மா இளமதி அனாவசியமாக சித்தார்த்தை கை ஓங்குறதுக்கு அவசியமே கிடையாதுமா, அப்படி செய்யவும் மாட்டா, அப்படி இளமதி கையை ஓங்கியிருக்கான்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், சித்தார்த் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்லம்மா, கொஞ்சம் தீவிர விசாரித்து அப்புறம் முடிவு பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே கலாமாவுக்கு ரொம்பவே ஷாக்காகுது. என்னடா பரமன் எப்போவுமே தான் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாதவன் இப்போ இளமதிக்காக வந்து சப்போர்ட்டுக்காக வந்து நிற்கிறானே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கலாமா பரமனை பார்த்துக்கிட்டு, பரமா நீ என்ன நான் சொல்கிறதுவே கேட்க மாட்டேங்கிற, நான் தான் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே உங்ககிட்ட சொல்கிறேன், நீ அப்படி இருந்தும் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கலாமா கேட்டாலும் அப்போ நம்ம பரமன், இல்லைம்மா நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்க சரி, ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கவே இல்லையம்மா, அப்புறம் எப்படி யார் தப்பு பண்ணியிருக்கா யாரை தப்பு பண்ணலைன்றதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அம்மா நான் இளமதி கிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு கண்டிப்பாக நான் நல்ல முடிவாக சொல்கிறேன், அவள் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா நானே இளமதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும் கலாமா யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சித்தார்த் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பரமனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக பரமன் இளமதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டானே, இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னதான் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பரமன், இளமதி என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பரமா அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு என்னை பார்க்கணுன்னு வந்தது மட்டும் இல்லாமல் நளினியை பார்க்கவும் வந்திருந்தாங்க, அப்போ இங்கே சித்தார்த் வந்து நான் ஒரு அனாதை, அது மட்டும் இல்லாமல் இவங்களும் அனாதைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சித்தார்த் பேசினான், அதனால எனக்கு கோபம் வந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல சித்தார்த்துக்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன், சித்தார்த் மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து அதை கேட்கவே இல்லாமல் திரும்பவும் மரியாதை குறைச்சலாக பேச கண்டு தான் சித்தார்த் அடிக்கிறதுக்கு கை வாங்கினேன் பரமா, இது என் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவன் தன்னோட தப்பை ஆல்ரெடி நான் சொல்லும் போதே திருத்தி இருந்தா இப்போது இவ்வளோ தூரத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தினானா, என்ன சொல்லி அசிங்கப்படுத்தினா,
அனாதைன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பரமா அப்படின்னு நம்ம இளமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சித்தார்த், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவங்கள அனாதைன்னு சொல்ல முடியும்? நீ பேசுனது தப்பு. அது மட்டும் இல்லாமல் இளமதியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கா, இந்த மாதிரி பேசாத சித்தார்த்துன்னு சொல்லியிருக்கா. ஆனால் அதை பேச்சையும் மதிக்காமல் திரும்பவும் அவங்கள அவமானப்படுத்தினா உனக்கு என்ன தைரியம் வந்துச்சு? அவங்க யார் அனாதைன்னு சொன்னா? நீயா சொல்லிக்கிறதா? அவங்களுக்கு பொண்ணா இளமதி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பையனா அவங்களுக்கு பரமன் ஒருத்தன் இருக்கான்றது நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்துக்கிட்ட எச்சரிக்கை செய்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ இந்த தப்பை பண்ணவே கூடாது, இந்த தப்பு பண்ணதுக்காக நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் அங்கே சித்தார்த்தை மிரட்டவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுமே கலாமாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா பரமன் வந்து இளமதி கிட்ட தீவிர விசாரிச்சான், அதை கேட்டதுமே நேரடியாக அம்மா கிட்ட நம்மக்கிட்ட சொல்லாமல் இங்கே சித்தார்த்தை கண்டிக்க போயிட்டானே. அவன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் முடிவெடுக்க மாட்டான். ஆனால் இளமதி சொன்னதுமே அவனுக்கு வந்த கோவத்தில் சித்தார்த்தை எதிர்த்து பேச துணிஞ்சிட்டானே. இதெல்லாம் இவன் இளமதி பண்ணுற வேலை தான். இந்த இளமதி வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பரமன், அம்மா இங்கே சித்தார்த்து தான் தப்பு பண்ணியிருக்கான், வீட்டுக்கு வந்தவங்கள அசிங்கப்படுத்தலாமா, அதுவும் வயசில் மூத்தவங்கன்னு கூட பார்க்காம இவ்வளோ தூரம் அவன் அசிங்கப்படுத்தி பேசியிருந்தா இளமதியும் சொல்லி பார்த்தும் கேட்கலனா அவள் என்ன பண்ணியிருப்பா? இப்படி தான் செய்ய முடியும்னா அவள் அதைத்தானே செய்வா அப்படின்னு சொல்லும்போது அவன் மேலே தப்பு இல்லைம்மா, நானாக இருந்தால் அந்த இடத்துல கை ஓங்குறத விட கன்னத்திலே பலான்னு போட்டிருப்பேன், இளமதியாக இருக்க கண்டு கை ஓங்குனதோட விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் சொன்னதை கேட்டமே நம்ம கலாமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கு மேலே இளமதிக்கு எதிராக நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை பார்த்து நம்ம கலாமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த், என்னடா நீ இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்க, நான் ஏன்னா உனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்திருக்கேயே. இளமதி, என்னை மன்னிச்சிருமா, அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா சொல்லிட்டு ரூம்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கலாமா பின்னாடியே இங்கே ரஞ்சிதமும் உள்ளே போகிறாங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ தூரத்துக்கு பரமன் உங்களையும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான், அதுவும் இளமதி ஒரு சொன்ன வார்த்தையை கேட்டதுமே அவன் இளமதிக்கு ஆதரவாக பேசினானே, இதெல்லாம் போக போக பார்த்தா எனக்கு பயமாக இருக்குமா, எங்கே என்னமோ இளமதி வந்து பரமனை மாற்றிடுவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுவா அப்படின்னு சொல்லுமே. இங்கே பாரு ரஞ்சிதம், கொஞ்சம் வாயை மூடுறியா, நானே இவன் பரமன் இப்போ வர வர மாறிக்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு எப்படிடா இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்தை சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் அப்போ வேற என்னம்மா சொல்கிறது, வேற என்னதான் வழி இருக்குது இந்த இளமதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப, அது மட்டுமாம்மா இவ பண்ணுறா, இங்கே பரமன் கிட்ட போய் அவள் பேசுகிறதுனா கொஞ்சிறதுன்னா இவ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காம்மா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் சொன்னதுமே என்ன சொல்கிற ரஞ்சிதம் உண்மையா அப்படின்னு கேட்கமா. ஆமாம்மா, இங்கே இளமதி நம்ம பரமன் ரூம்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் பரமன்கிட்ட பேசி என்ன புருஷ முன்னாடிக்குள்ளே நாங்கள் பேசிக்கிற கூடாது கொஞ்சிக்கிற கூடாதுன்னு வேடிக்கை பார்க்க வரையா அப்படின்ற மாதிரி நம்ம இளமதியும் கேட்டாமா அப்படின்னு சொல்லவும் ஓ இந்த அளவுக்குலாம் போயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமே, என்னதான் ஐடியா இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே நம்ம கலாமாவுக்கும் யோசனை வந்து ரஞ்சிதம் இங்கே நளினி இருக்கால, அவளை காஃபி கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் எதுக்குமா அவளை போட்டுட்டு வர சொல்கிறீங்க, நான் போட்டுட்டு வர மாட்டேனா, நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா அந்த வேலையை மட்டும் பாரு, அவளை போட்டுட்டு வர சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நளினி கிட்ட காஃபியை போட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. நளினியும் காஃபியை போட்டு ரூம்குள்ளே கொண்டு வரும்போது தான் இங்கே நம்ம கலாமா ஒரு பெரிய ட்ராமாவே பண்ண போகிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, வாமா நளினி, என்னம்மா வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையும் தானே நீ பார்த்துக்கிட்டு இருந்த, உன் புருஷன் தானே சித்தார்த்து, அவனை ஒரு ஹாலில் வச்சு அடுத்தவங்க முன்னாடி உன் புருஷனை எவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க, என்னம்மா உனக்கு இவ்வளோதான் புருஷன் மேலே இருக்கிற பாசமா, அவ கட்டின பொண்டாட்டி இருக்கிறவ தன்னோட புருஷனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருப்பா, நீ என்ன நளினி இப்படி இருக்க, நீ தான் என் மருமகளான்னு நான் யோசிக்கிறேன், என் மருமகளாக இருக்கிறவ எப்படி இருக்கணும் தெரியுமா, என் பையனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அப்படிப்பட்ட மருமக தான் எனக்கு வேணும்னு நினச்சதான் நான் அமைச்சரோட பொண்ணவே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் விதிவசம் நீ வந்துட்ட, நீயாவது என்
எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன்னு நினச்சா நீ இப்படி இருக்கியே நளினி, நான் என்ன பண்ணுறது, இதுதான் என் தலைவிதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா நளினியோட தோல்ல சாஞ்சு கண்ணீர் விட்டு அளவும் நம்ம நளினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அத்தை சொல்கிறது சரிதானே, சித்தார்த் பண்ணது தப்பே இருந்தாலும் அதை அடுத்தவங்க முன்னாடி பேசுனது தப்பு இல்லையா, சித்தார்த்தே தப்பு பண்ணாலும் அதை தனியாக வச்சு கண்டிக்கலாமே, இப்படியா இளமதி அக்காவோட அம்மா அப்பா வரும்போது அந்த இடத்துல அவங்க முன்னாடி நம்ம சித்தார்த்தை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம கிளம்ப பக்கத்துலேயே இருந்துட்டு, நல்லா யோசி நளினி, உன்னை வச்சு தான் நான் காயை நகர்த்தணும், நீ வீட்டை விட்டு உன்னையும் கிளப்பணும் தான் இருக்கேன், ஆனால் உன்னை கிளப்புறதுக்கு முன்னாடி அந்த இளமதி வீட்டை விட்டு வெளியே போனால் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சுயரூபத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாமாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கலாமா நம்ம நளினி மனசில் ஒரு நஞ்சை விதைக்கணும், இளமதி மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி நளினியை இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற அளவுக்கு கலாமா திட்டம் போட்டாலும் நம்ம நளினி எப்படி இருக்க போகிறாங்க, இங்கே கலாமாவுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா, இல்லை சித்தார்த் பண்ணது தப்பு, அவங்கள பேசுனது தப்பு தான், அதுக்காக அந்த இடத்துல கேட்டதில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதிக்கும் பரமனுக்கும் சப்போர்ட்டாக இருந்து நம்ம இளமதியும் பரமனும் அதே வீட்டில் ஒன்றா வாழ்கிறதுக்கு நம்ம நளினியும் சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.